சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 27வது அத்தியாயம். விருபாஷரை பஞ்சதேவ மலையில் சந்தித்தல். நானும் தர்மகுப்தரும் கிருஷ்ணா நதியின் அக்கறையை அடைந்தோம். அது மதிய நேரம். அது வியாழக்கிழமை மதிய நேரம். ஸ்ரீ குரு சர்வபௌமர் ஒரே நேரத்தில் பல இடங்களிலிருந்து பிச்சை பெற்றுக்கொள்ளும் புனிதமான நேரம். ஸ்ரீபாதர் எங்களை ஒரு நாளுக்குள் வைக்கோல் வீடு கட்டும்படி கூறினார். எங்களுக்கு அந்த இடம் பரிச்சயம் இல்லை. அதற்கும் மேலாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கான இடம் வேண்டும். வீடு கட்டுவதற்கு கருவிகளும் எங்களுக்கு தேவை. மேல்பாகத்தை மூடுவதற்கு வைக்கோல் தேவை. இவை அனைத்தையும் செய்வதற்கு தகுந்த வேலையாட்கள் தேவை. பஞ்சதேவ மலையின் முக்கியத்துவம். நாங்கள் அங்கும் இங்கும் நாடோடி போல் தெரிந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு வயலுக்குள் நுழைந்தோம். அங்கு ஒரு விவசாயி அவருடைய மாடுகளுக்காக ஒரு கொட்டகை கட்டி கொண்டிருந்தார். அவர் அந்த நிலத்தின் உரிமையாளர் அமர்வதற்காக ஒரு பொருத்தமான இட அமைப்பு உள்ள உயரமான இடத்தில் ஒரு திண்ணை போன்ற உயர்ந்த இடம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை அன்போடு அழைத்து உணவளித்தார். நாங்கள் பசியோடு இருந்தோம். ஒரு சூத்திரன் அளித்த உணவை உண்ணலாமா என்ற சந்தேகத்தில் இருந்தோம். அந்த உரிமையாளர் மிகவும் கடுமையாக எங்களிடம், நீங்கள் எங்களுடைய கால்நடைகளை திருடி வேறு இடங்களில் விற்றுவிட்டீர்கள். இப்போது மீண்டும் இங்கு வந்து கால்நடைகள் ஏதாவது இருந்தால் ஓட்டிக்கொண்டு செல்வதற்காக வந்துள்ளீர்கள். இது போன்ற தீய எண்ணத்துடன் வந்துள்ள உங்களுக்கு சூத்திரனிடமிருந்து உணவு எடுத்து கொள்ளலாமா என்ற சந்தேகம் எழும்புகிறது என்று பேசினார். எங்களுக்கு விஷயம் புரிந்தது. நில உரிமையாளர் எங்களை திருடர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த உணவை வேண்டா வெறுப்பாக உண்டோம். பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய பெயர் விருபாஷர் என்பதை தெரிந்து கொண்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் எங்களை 2 மரங்களில் கட்டி போட்டனர். நானோ பிச்சை எடுத்து வாழும் ஒரு ஏழை பிராமணன். என்னிடம் பணம் ஏதும் இல்லை. ஆனால் தர்மகுப்தரிடம் பணம் இருந்தது. நில உரிமையாளர் தன் வேலையாட்களை விட்டு எங்களிடம் இருந்த பணம் அனைத்தையும் அபகரிக்கச் சொன்னார். ஸ்ரீபாதரின் நினைத்து பார்க்க முடியாத லீலை. எங்களை பற்றிய உண்மையை கூறினால் கூட எந்த உபயோகமும் இல்லை என்று உணர்ந்து கொண்டோம். நில உரிமையாளரின் கட்டளையினால் நாங்கள் கைதிகளாகி என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தோம். இதற்கிடையில் அங்கு சில மைலார் ஜாதி மக்கள் வந்தனர். மைலார் ஜாதியில் கங்க கவில்லு என்கின்ற பிரிவு இருக்கிறது. இவர்கள் ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் பீடத்தை சுமந்து செல்வார்கள். அவர்கள் நெற்றியில் விபூதி பட்டை போட்டுக்கொள்வார்கள். அவர்கள் கைகளில் சிறிய வெற்றி மணியை தூக்கி கொண்டு ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி தேவியை போற்றி பாடல்கள் மற்றும் துதிகள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் திருமண வைபவங்களின் போதும் மற்ற புனித நிகழ்ச்சிகளின் போதும் மற்றும் அன்னை ஸ்ரீ வாசவியின் பிறந்த நாளின் போதும் காவடி போல குறுகலான வாயுள்ள பெரிய பாத்திரங்களை தூக்கி கொண்டு வருவார்கள். இவர்களைத் தவிர வீர முஷ்டுலு என்கிற வகையான மக்களும் அங்கு வந்தனர். அவர்கள் பிரபையை போல எரியும் குச்சிகளை வைத்துக்கொண்டு இடுப்பில் அதை சுற்றி கொண்டு ஐயா ஐயா என சத்தம் போட்டுக்கொண்டே தங்கள் கைகளில் வெற்றிமணியை அடித்து கொண்டே வருவார்கள். அந்த பிரபையில் வாள், கேடயம் மற்றும் பல வகையான போர் ஆயுதங்களை அவர்கள் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அங்கு மயிலார்களுடன் வீரமுஷ்டுலுவும் வந்தார்கள். விஷ்ணுவர்த்த மன்னனுடைய சில சிப்பாய்கள் அன்னை ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் பக்தர்களாகி விஷ்ணுவர்த்தன மன்னனுக்கு நம்பிக்கையுள்ள சிப்பாய்களுடன் சண்டையிடுவதற்காக பாலநகரர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அந்த சிப்பாய்களின் குடும்பங்களில் உள்ள அன்னை ஸ்ரீ வாசவியின் பக்தர்கள்தான் வீரமுஷ்டுலு என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த புனித போர் தினத்தன்று தங்களுடைய செல்வம், மரியாதை மற்றும் வாழ்க்கையை இழந்தமையால் புனிதமான தினங்களில் வைசிய மன்னர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அந்த விவசாயி மயிலார்கள் மற்றும் வீரமுஷ்டுலு மக்களுக்கும் உணவளித்து மரியாதை செய்தனர். பின்னர் எங்களை விடுவித்துவிட்டு மாட்டுக் கொட்டகை கட்டும் பணிக்கு உதவி புரியும்படி கேட்டுக்கொண்டனர். நாங்களும் சம்மதித்தோம். வேலை முடிந்தவுடன் விருபாஷர் என்னிடம், முஷ்டிலோ முஷ்டி வீரமுஷ்டி, பிச்சைக்குள் பிச்சை, அதாவது குறுகிய மனப்பான்மையுடன் வீரமாக எடுக்கப்படும் பிச்சை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்.
எனக்கு தெரியாது என்று பதிலளித்தேன். சாயங்காலம் எங்களுக்கும் உணவு கொடுக்கப்பட்டது. அவர் அங்கிருக்கும் கால்நடைகளை பாதுகாத்து கொண்டு அங்கேயே உறங்க வேண்டும் என எங்களை ஆணையிட்டார். பின்னர் தன்னுடைய வேலையாட்கள் கூட்டத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார். அன்று இரவு நாங்கள் இருவரும் ஸ்ரீபாதருடைய நாமத்தையும் லீலைகளையும் நினைவூட்டி கொண்டோம். காலையில் கண்விழித்த போது அங்கு மாட்டு கொட்டகையில் மாடுகள் அல்லது எருதுகள் இருந்ததற்கான சுவடே இல்லை. அருகில் இருந்த விவசாயிகள் நாங்கள் இந்த நிலத்தை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினோம் என விசாரித்தனர். நாங்கள் முந்தைய நாள் நடந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் அவர்களிடம் தெரிவித்தோம். நாங்கள் கூறியவற்றை அவர்கள் நம்பாமல் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைத்தனர். எது உண்மை அல்லது பொய் என்பதை தீர்க்க முடியாது. பின்னர் ஒரு அந்நியர் அங்கு வந்தார். அவர் எங்களிடம் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி வைகாசி சுத்த தசமி அன்று பிறந்தாளா அல்லது சப்தமி அன்று பிறந்தாளா என்று கேட்டார். ஸ்ரீ தர்மகுப்தர் அதற்கு அன்னை வாசவி தேவி தசமி திதி அன்று பிறந்தாள், மேலும் அன்று வெள்ளிக்கிழமை மற்றும் நாள் முழுவதும் தசமி திதி என்று பதிலளித்தார். அந்த பதிலை கேட்டதும் அவர் எங்களிடம் வேலை இல்லாமல் குருக்கட்டாவில் உட்கார்ந்திருக்கும் அந்த பைத்தியக்காரனிடம் செல்லும் 2 பைத்தியங்கள் நீங்கள்தானா என்று கேட்டார். அந்த அந்நியரின் நடத்தை எங்களுக்கு மிகவும் ஆட்சேபனைக்குரிய வகையில் இருந்தது. ஸ்ரீ தர்மகுப்தர் என்னிடம் அந்த அந்நியர் அவமதிக்கும் தொனியில் பேசினாலும் நம் கடமையை கற்பித்திருக்கிறார். நாம் உடனடியாக குருக்கட்டாவிற்கு செல்ல வேண்டும் என்றார். நாங்கள் இருவரும் குருக்கட்டாவிற்கு படகில் சென்றோம். படகோட்டிக்கு கொடுக்க என்னிடமோ தர்மகுப்தரிடமோ பணமே இல்லை. அந்த படகோட்டி எங்களை கண்டிக்கும் வகையில், இந்த ஒரு தடவை உங்களை மன்னித்து விடுகிறேன். படகில் ஏறுவதற்கு முன்னர் உங்களிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிவிப்பது உங்களுடைய கடமை என்று கூறினான். படகோட்டி ஸ்ரீ தர்மகுப்தரை பார்த்தான். ஸ்ரீ தர்மகுப்தரின் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டான். அதை தன்னிடம் வைத்து கொள்ளாமல் கிருஷ்ணா நதிக்குள் தூக்கி எறிந்தான். நாங்கள் குருக்கட்டாவை அடைந்தோம். ஸ்ரீபாதர் கிருஷ்ணா நதியில் நீராடிவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து எங்களை பார்த்து சிரித்தார். பஞ்சதேவ மலையில் தர்பார் நடத்த வீடு கட்டி முடித்தீர்களா என்று எங்களை கேட்டார். முந்தைய நாள் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அவரிடம் விவரித்தோம். அவர், என் செல்வங்களே, என்னுடைய விருப்பமில்லாமல் என்னிடம் எவரும் வர முடியாது. என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்மேல் எவருக்கும் பக்தி ஏற்படாது. ஒருவர் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பினும் அவரை ஒரு நொடியில் பரம ஏழையாக்கி விடுவேன். ஒருவர் எவ்வளவு பரம ஏழையாக இருப்பினும் சில நொடிகளில் பணக்காரனாக்கி விடுவேன். ஆரோக்கியமான மனிதனை பைத்தியக்காரனாகவும் பைத்தியக்காரனை ஆரோக்கியமானவனாகவும் என்னால் மாற்ற முடியும். என் கையில் அனைத்து சக்திகளும் சித்திகளும் அடங்கியுள்ளன. நேற்று நீங்கள் பார்த்த நில உரிமையாளர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியின் சகோதரரான விருபாஷர். நீங்கள் பார்த்த பசு வளமனைத்தும் குசும சிரஷ்டி அப்போது வைத்திருந்த அதே பசுவளம். நீங்கள் பார்த்த மயிலார்கள் மற்றும் வீரமுஷ்டிகளும் பழைய நாட்களைச் சேர்ந்தவர்கள்தான். ஆட்சேபனைக்குரிய மொழியில் உங்களை குருக்கட்டாவிற்கு செல்கிறீர்களா என்று கேட்டது நான் தான். தர்மகுப்தரிடம் மோதிரத்தை வாங்கி கிருஷ்ணா நதியில் எறிந்ததும் நான் தான். என்னுடைய அரசவை மயிலார்கள், வீரமுஷ்டிகள், வீரபத்ரர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளால் கட்டப்பட்டது. உண்மையில் உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தினால்தான் அந்த சிறந்த முயற்சிகளும் நீங்களும் பங்கெடுத்து கொண்டீர்கள். எனக்கு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் ஆகிய அனைத்து காலங்களும் ஒன்றுதான். எல்லா இடங்களும் ஒன்றுதான். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நடந்த சம்பவங்களை என்னால் மீண்டும் உருவாக்க முடியும். புது சம்பவங்களை சில மாறுதல்களுடன் கூட என்னால் உருவாக்க முடியும். கலியுகத்தின் முடிவில் என்னுடைய மாய மனித தோற்றமான ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப உருவம் ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வரராக மாறும். அனைத்தும் என் கையில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். வெற்றி வெற்றி. ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 27வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்யே.